திவ்யா சத்யராஜ் அவர் பெரிய பெரிய சாதனைகள்லாம் செஞ்சாங்க மக்களுக்காக, அவ்வளவு முன்னெடுத்துட்டு இப்போ வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர்ந்துருக்காங்க. அவங்க ஒரு மேடையில் பேசுகிறாங்க, அந்த காமெடியும் நம்ம பார்ப்போம். அதில் வந்து ஸ்டார்டிங்கே வந்து நான் சிரிச்சுட்டு இருந்தேன். திவ்யா சத்யராஜ் அவர்கள் வந்து அந்த சால்வையை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு சேகர் பாபு, அமைச்சர் சேகர் பாபு அவர்கிட்ட கொடுக்குறாங்க. அவர் வாங்குற மாதிரி வாங்கிட்டு இப்படி கையை தட்டி, அது நல்லா தெரியும், கையை தட்டி போத்தி விடுங்க அப்படின்னு கேட்குறாரு. வாட்டடாக போத்தி விடுங்கன்றாரு. அவங்க போத்தி விட்டதுக்கப்புறம் அதை அப்படியே செக்யூரிட்டி பின்னாடி இருந்து எடுத்துக்கிறாரு. இதெல்லாம் ஒரு பொழப்பு, தலையெழுத்து. அடுத்து ஆரம்பிக்கிறாங்க பேச்சை, ஓகேவா? இதில் இவங்க என்ன நினச்சிட்டு மேடை ஏறினாங்க தெரியல. இவங்களை தன்னைத்தானே வந்து ஏதோ ஒரு ஃபோபியா இருக்கும் போல இருக்கு. தன்னைத்தானே ஏதோ ஒரு சாதிச்சுட்ட பெரிய இமாலய வெற்றி, எவரெஸ்ட் வெற்றியை தாண்டின அளவுக்கு ஏதோ பெரிய சாதனையை செஞ்ச மாதிரி விஜய் அவர்களோட கம்பேர் பண்ணுறாங்க இவங்களை. அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து இங்கே வந்து வரும்போது தமிழர் பிரசன்னா அவர்கள், அவர் தமிழ் பிரசன்னா அவர் ஒரு பேச்சாளர் இருக்கார் இல்லையா, அவர் பேர் கூட எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. அவர் பேசுகிறாரு, அவர் வராருன்னு தெரிஞ்சதும் பாயிண்ட்ஸ் எடுத்து பேசணும்னு நினைச்சார். புதுசாக கட்சி ஆரம்பித்த சில பேர் எழுதிக்கிட்டு வந்து எல்லா பாயிண்ட்ஸையும் எழுதிட்டு வந்து அதையும் தப்பாக படித்து சத்தமாக கத்தி பண்ணால் மட்டும் வேலை நடந்துடாது, படிக்கிறதால மட்டும் ஆகாது. இதை வந்து செயல்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணுறோம். தமிழக வெற்றி கழகத்துக்கு பொறுத்த வரைக்கும் தலைவர் விஜய் அவர்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ அதை ரத்ன சுருக்கமாக பேசிட்டு போகிறார். மிஸ்டேக்ஸ் இருக்கதாங்க செய்யும், இருக்காதுன்னு நான் சொல்ல மாட்டேன். எவனுமே நோபடி இஸ் பர்ஃபெக்ட் இன் திஸ் வேர்ல்டு, ஓகேவா? நீங்களும் பர்ஃபெக்ட், நானும் பார்க்குற இங்கே இருக்கிற அத்தனை பேரும் பர்ஃபெக்ட் கிடையாது, நானும் பர்ஃபெக்ட் கிடையாது. தவறுகள் நடக்கத்தான் செய்யும். நீங்கள் வெறும் இந்த எழுத்துக்களை வச்சு ஒரு பர்சனை வந்து ஜட்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய அறிவுத்திறன் அவ்வளோதான் நான் நினச்சேன்.